2 பேர் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை. அவங்க வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆனால் அரிக்கிறது இல்லை எரியறது, தோலெல்லாம் எரியறது, கை காலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அண்ட் அவங்களால பெருசாக வெளியே வந்து நடக்கவும் முடியாது. ஏன்னா அந்த காலுக்கு கீழே பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜாக இருக்கும். அவங்கள வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, விச் இஸ் அ குட் வீடியோ. அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து அவங்களால வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அவ்வளோவா. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வர முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ஆப்வியஸாக நம்ம எவ்வளோ லக்கி, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம லைஃப்பில் வந்து குறை சொல்லக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் இட்ஸ் ஃபைன். பட் இதெல்லாம் தாண்டி இந்த லைஃப்பை வந்து நம்மளுக்கு கிடைச்சதுக்கு இயற்கையோ கடவுளோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, நம்மளுக்கு இந்த நல்ல லைஃப்பை கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம என்ன தரப்போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது வந்து சந்தோஷம் தான். நம்ம சந்தோஷமாக இருந்தாலே போதும். அந்த லைஃபுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் ஆசைப்படுறீங்களா, ஆசைப்படுங்க. அண்ட் அதை வந்து எடுத்துக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ வேணால் உழைங்க, ஆனால் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுனா என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள், பிடிக்கலனா பரவாயில்ல, பிடிச்சது பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஒரே ஒரு விஷயம். ஸோ இது எனக்கு பட்டுன்னு தோணுச்சு, சொல்லணும்னு நினச்சேன், அதனால சொன்னேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு, ஒரு ஆசைகள் ஏதாவது? எல்லாரும் போல நார்மலாக இருந்தால்